வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே Oh yeah, Nisho. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். I owe you one. Thank you so much. ஐயோ என்னை எவ்வளோ தடவை தான் பூமி தேங்க் பண்ண போகிறேன். நான் ஒரு தடவை உதவி பண்ணதுக்கே நீ பல தடவை தேங்க் பண்ணுற. ஆனால் நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியும் நீ ஒரு தடவை கூட என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல மாட்டேங்கிறியே. சரி, இப்போ சொல்கிறேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இது காதல் இல்லை. உங்களை ஒரு பர்சனாக ஒரு ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் I got to ask, ஏன் என்ன பிடிச்சிருக்கு? தயவு செஞ்சு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பார்த்ததுலேருந்தே மனசை பறி கொடுத்துட்டேன் இப்பெல்லாம் டயலாக் சொல்லாதீங்க. எனக்கு அதுலலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சுத்தமாக. ஆக்சுவலி பூமி, நான் உன்னை காதலிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஏன்னா இந்த காதலெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ரெண்டு மனசை இணைக்கிற ஒரு அழகான பந்தம் அது. ஸோ எனக்கும் இந்த திடீர்னு காதல் வரதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு உள் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. இந்த உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் நெஞ்சு படப்படன்னு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் காதலாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் ஏற்பட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் காதல் வந்தாச்சுன்னு நிச்சயமாயிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா பரவாயில்ல, அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பழகலாமே. ஏய், ஹாய் சஞ்சய். ஓகே, ஏன் இங்கே தனியாக உட்காந்துருக்க? இல்லை, சும்மா தான். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னன்னு சொல்லு. ஓய், கிளாஸ் ப்ராஜெக்டா? யூ வாண்ட் எனி ஹெல்ப்? அப்புறம் கம்னி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எனக்கு புரியல. கம்னி, I have feelings for you. மெதுவாடி, ரிலாக்ஸ் பண்ணு. தொண்டை விகசாக போகிற. அப்படி செத்தா தானே சந்தோஷமாக போயிடுவேன். ஏன் அப்படி சொல்கிற? பின்னென்ன சொல்லு. எங்கே பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை. வீட்டில் பிரச்சனை, கடையில் பிரச்சனை, பேங்க்காரன் துரத்துறான் காசுக்காக. இந்த காசு 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 இதனாலே எனக்கு 1008 பிரச்சனை. ஸோ பேசிக்லி மணி இஸ் யோர் ப்ராப்ளம். அதை சம்பாதிக்க ஒரு வழி இருக்குது, ஆனால் நீ தான் செய்ய மாட்டிய. நீ சொல்கிறத செஞ்சால் நான் கம்மி பண்ண வேண்டியது தான்.
இப்போ நீ வாழ்கிற வாழ்க்கை ஜெயில் மாதிரி தானே இருக்கு. பணத்தை எண்றதுக்கு பதிலாக நீ கம்பி எண்ணலாம். அங்கேயாச்சும் நிம்மதி கிடைக்கும். Trust me. ஏய் வாய முட்றியா? உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த கோர்ட் கேஸ், லாயர் நோட்டீஸ், இது அது லொட்டு லொஸ்க்குன்னு வந்து நீ பேக்கரப் ஆகிடுவேன். நான் சொல்கிற வழி நீ கேட்டேன்னா அட்லீஸ்ட் there is this 50-50 சான்ஸ். நீ மாட்டுறவன் ஒன்று 2 பேர் இருக்காங்க. ஆனால் மாட்டாமல் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திங்க் அபவுட் இட். சரியா? எவனுக்கோ போகிற காசு நீ என் ஃப்ரெண்ட். ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு அது கிடைக்கணும்னு நான் சொல்கிறேன். யூ டேக் இட் as கடவுளாக என் ரூபத்தில் வந்து உனக்கு ஒரு நல்ல வழியை கட்டுறாரு. நீதான் வேணான்னு சொல்கிறேன். ஆர்கனைஸே நான் தேர்றேன். ஷூர். ஆனால் இந்த ஒரு தடவை மட்டும்தான். ஓகே? உயிரே ஏய், என்ன பண்ணுற? கிளைனை பார்க்க வந்தேன். நீ? கிளைனாக பார்க்க வந்தேன். சரி, ஃபோன் அடித்தேன், ஏன் எடுக்கல? இல்லை கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தேன் அதான். இல்லை சீரியஸாக நான் பிஸியாக இருந்தேன். கடையில் கொஞ்சம் பிரச்சனை. அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தல, அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். இல்லை இல்லை ரகு, எனக்கு அது கரெக்டாக வரோன்னு தோணலை. எப்படி ஒன்று சொல்கிறதுன்னு நினச்சேன்டா, அப்போவே நினச்சேன் நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீ தானே பண பிரச்சனை அது இதுன்னு வந்து என்கிட்ட புலம்புனேன். உனக்கு ஒரு வழியை சொன்னால் என் காலே நீ வாரி விட்டுறிய. இல்லை இல்லை ரகு, ப்ளீஸ் தப்பாக புரிஞ்சுக்காத. எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. கடை, வீடு. இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சு உன்னை மாதிரி 2 மனசோட செயல்படுறவங்களாம் நம்ப முடியாது. அதுவும் இந்த தொழிலுக்கு ஆகவே ஆகாது. Damn you and damn your problems. And மறுபடியும் பண பிரச்சனை இது வந்து என்கிட்ட பேசினேன், பேசாத. Good morning, my love. என்ன இதெல்லாம்? ஆசையாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தந்தா என்னென்ன கேள்வி கேட்குற? பரவாயில்லையே, எனக்கு பிடிச்சதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஐ எம் அ போலீஸ் ஆஃபீஸர். என்கிட்டேருந்து நீ எதையும் மறைக்க முடியாது. ஏய், என்ன ஒரு மாதிரியா இருக்க? உண்மையிலேயே என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? எனக்கு தெரியாம ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா? இல்லைடா, அப்படி எதுவும் இல்லை. பிரியா, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். There shouldn't be any secrets between us. Okay? உன்கிட்ட இருந்து மறைக்க எனக்கு என்ன இருக்கு? எங்க போற?
ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு காஃபிலாம் ஒன்றும் இல்லையா எனக்கு? காஃபி இல்லை. ஏன்? நீங்கள் ரொம்ப காஃபி குடிக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். இது என்ன புது கதையாக இருக்கு? சரி, ஒரு சாஃப்ட் ட்ரிங்காவது கொடுக்கலாம்ல? அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. அப்போ என்னதான் இருக்கு? Happy birthday to you. ஓ மை காட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Dude. Come. Okay. Make a wish. Okay? Huh? Come together. 1, 2, 3. Yay. Oh my God, heavy chocolate. Let's see how does this work. Okay. You must feed me. Now birthday boy. Now you must hold this. I'll feed you. Okay. இங்க ஒன்று கொடுத்தோம். ஓ, எனக்குமா? Of course. Oh. Right. அது என்ன டூட்னு எனக்கு கண்ணு தெரியுது, ஸ்பெஷலாக என்னமோ தெரியுது இங்கே. Is that for me? Yes. Oh my God, this is so beautiful. Happy birthday, dude. From Tara. பா, பெரிய எஸ்ஏ கொம்போ இருக்கு. Hello dude, how are you? Let me guess. Happy? Wonderful? Excited? Anyways, happy birthday to you. Thank you for everything you did for me, and I'm you're the best. Hope your wishes come true and hope you like the cake. I chose it. No wonder. அதனால தான் இவ்வளோ இனிப்பாக இருக்கு. Anyways, hope you're enjoying your birthday too. Of course I am. தாரா இருக்கும்போது டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணுவேன். Thank you so much. No problem. Hey, so sweet. பெரிய மனசி. No problem. ஏன் இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலாம், பட் இன்னைக்கு என் பர்த்டே இல்லையா? ஆமாம், தெரியும். ஆனால் உங்கள் பர்த்டேக்கு தான் நாங்கள் உங்கள் கூட இருக்க மாட்டோமே. அப்படின்னு இல்லை, நான் யூஸ்வலி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அதனால தான் எனக்கு இந்த கேக்லாம் பழக்கம் இல்லை. வீட்டில் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான். பட் என்னன்னு தெரியல, இந்த 10 வருஷமாக எனக்கு தாரா பேபி வந்ததுலேருந்து எவ்ரி இயர் எனக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் கேக். சந்தோஷமா? ஹாப்பி? நீ சந்தோஷமா? சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியல, ஆனால் நிம்மதியாக இருக்கேன். எல்லா சந்தோஷமும் அமைகிற வாழ்க்கைக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அந்த விதத்தில் தனிமை என்னை வாட்டிகிட்டு தான் இருக்குது. அது என்னை தனியாக விடுற மாதிரி தெரியல. பட் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். நான் எப்போவுமே கூடவே இருப்பேன். ஹாப்பி பர்த்டே டு டூட். Uyire!
என்னங்க இது? எல்லா கிரெடிட் கார்டும் ஓடியோல இருக்கு. எதுக்குமே காசு கட்டல, பில் எதுவும் கட்டல, பத்தாததுக்கு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. கேக்குறேன்ல. ஆக்சுவலி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருந்த சேவிங்ஸும் பேங்க் லோன் எடுத்து எல்லாத்தையும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். ரொம்ப சீக்கிரமாக 2-3 மடங்கு பணம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிராஷ் ஆகிட்டு. கிராஷ்னா? பணம்லாம் போச்சா? நம்ம சேவிங்ஸில் உள்ளதெல்லாம்? பத்தாவதுக்கு கடன் வாங்குனீங்களா? எவனாச்சும் கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவானா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கண்மூடித்தனமாக பண்ணிட்டேன். எப்படிங்க கட்ட போறீங்க? இவ்வளவு தொகையை எப்படி புரட்ட போறோம்? நான் ஏதோ மேனேஜ் பண்ணுறேன். மேனேஜ் பண்ணி தான் இந்த லட்சணத்துல வந்து நிக்குது. பேங்க் அது இதுன்னு இழுத்தான். வீடு கடை நீங்க நான் பிள்ளை நடுத்தருல தான் நிக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கும் காமினிக்கும் எதுவும் நடக்காது. இவ்வளவு பணத்துக்கு எங்கங்க போறது? I'm very sorry. I'm sorry. ரகு, நான் செய்கிறேன். ஏய், கால் பண்ணிட்டு இருக்கேன். நாட் பேட், சொன்ன மாதிரி வந்துட்டேன். உட்காரு. இங்கேயா? ஏன் நான் மண்ணு நினச்சியா? அப்புறம் இதுக்குள்ளே தான் சரக்கே இருக்கு. இது இல்லையா? யா, அண்ணா இவ்வளோ ஓப்பனாக வச்சுருக்காங்க. நமக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு களிமண் தான். அந்த லாரி பார்த்தியா வரும்போது? பெரிய லாரி அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அதான் சரக்கு ஏற்றுற வண்டி. இனிமேல் அதான் உனக்கு இருக்கு. அதான் நீ ஓட்டு போகிற. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலிவரி எப்படி நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்க. ஸோ இங்கேருந்து ஒரு 10 o'clock நீ லோட் பண்ணணும். இப்போ நான் லோட் பண்ணும்போது நான் ஒண்டி தான் இருப்பேனா இல்லை? ஒன்லி யூ. நான் இருப்பேன். பட் நீ லோட் பண்ணதுக்கப்புறம் ஆல் த வே ஸ்ட்ரெயிட் நீ தான் போகணும்.